ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் பூண்டு பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு உரலில் 3 போல் பூண்டு பற்களை சேர்த்து 1-2 தட்டி எடுத்துக்கலாம். சின்ன சைஸில் எடுத்திங்கன்னா 10 வரையிலையும் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து மறுபடியும் 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு பொரி நல்ல பூண்டு வாசனையோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம பொரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய விட்டுறலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ஜீரகம், அப்புறமா ஒரு வரமிளகாவை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு நம்ம பொரியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பச்சை கடலை சேர்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்க்கும்போது சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு கருகி போயிடாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பூண்டில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகிற வரையிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்தால் தான் பொரி நமந்து போகாமல் இருக்கும். இப்போ சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் 2 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துடலாம். பொரியிலேயே உப்பு இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பொரியை எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோன்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வரணும். இப்படி வந்தால் நம்மளுக்கு பொரி ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குலுக்கு குலுக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பூண்டு பொரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பூஜை டைமில் கிடைக்கிற பொரியில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.